தலைப்புச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்கள் விடுத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது ஆவணங்களை முறையாக ஆய்வு செய்த பிறகு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கு. நிலத்தை அபகரிக்கும் நோக்குல தனது வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தன்னையும் தன் மகனையும் தாக்கியதாக செங்கல்பட்டு பஞ்சாயத்து தலைவர் அறிவழகிங்கிறவர், அவரது கணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த லட்சுமி பாலா என்கிறவர் சங்கராபுரம் போலீஸ் நிலையத்துல ஒரு புகார் அளித்திருந்தாரு. இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால வழக்கு வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற கோரி லட்சுமி பாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாக்குதலில் காயமடைந்த புகார்தாரர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக அரசு வழக்கறிஞர் கூறியதை அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கு நீதிபதி பி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஈரசன் பூங்குழலி நேரில் ஆஜராயிருந்தாரு. அவரிடம் காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமான மனுவை சரிபார்த்தீங்களா, அதே மாதிரி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் சம்மதி பெற்று ஆய்வு செய்தீர்களா, இதை சரிபார்க்காம எப்படி முன்ஜாமீன் வழங்கப்பட்டது என சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி பி வேல்முருகன் எதிர்காலத்தில் இது போல் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்திருக்கிறாரு. அமர்வு நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்திய காவல்துறைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த நீதிபதி சிகிச்சை பெற்ற மனுதாரரோட மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு மருத்துவமனை டீனுக்கு உத்தரவிட்டு தற்போது விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.